ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ருட்டினாலே நம்மளுக்கு பலாப்பழம் தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி குட்டி பலாக்கா கொத்துக்கறி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ருட்டி பக்கம் வந்தீங்கனாலே இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போயிடுங்க. குட்டி குட்டியாக 20 ரூபா 30 ரூபான்னு தான் விற்பாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து பால் ஒன்று வரும், அதனால் நாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டோன்னா அந்த பால் எல்லாம் அதில் வந்துடும். திருப்பி இன்னொரு தண்ணியில் எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வரும்பு இப்படி இருக்கிற டம்ளர் வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கணும். அதை இதுக்கு தான் இதை கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் இந்த காயை எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி வேகிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆனியனும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணல் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சதை பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கொட்டி நல்லா கிளறி கருவேப்பிலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான பலாக்கா கொத்துக்கறி ரெடி. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போ பண்ருட்டி வந்தாலும் இது மறக்காமல் வாங்கிட்டு போங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.